ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஒலிவ். இன்னைக்கு நாங்கள் ஃப்ரம் த ரீடர்ஸ் ஹார்ட் சீரீஸில் ஒரு அற்புதமான புக்கை பற்றி பார்க்க இருக்கோம். உங்களில் எத்தனை பேருக்கு சாக்லேட்ஸ் பிடிக்கும்? ஆமாம், இந்த வீடியோக்கும் சாக்லேட்டுக்கும் நிறையவே சம்மந்தம் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார்லி அண்ட் த சாக்லேட் ஃபேக்ட்ரி. இது நிறைய இலுஸ்ட்ரேஷன்ஸோட நிறைய பப்ளிகேஷன்ஸால் வெளியிடப்பட்டு வந்திருக்கு. அதில் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது குவென்டின் பிளேக் என்பவரால் இலுஸ்ட்ரேட் பண்ணப்பட்டு பஃபின் புக்ஸால் வெளியிடப்பட்ட புக் தான். இந்த எழுத்தாளர் ரோல்ட் டால். இவர் ஒரு அருமையான எழுத்தாளர். அது மட்டுமன்றி இவர் தான் தனக்கென்று அவர் ஒரு நம்பர் 1 ஸ்டோரி டெல்லர்னு அவருக்கு ஒரு பட்டத்தை வச்சிருக்கிறாரு. சார்லி அண்ட் த சாக்லேட் ஃபேக்ட்ரியில் முக்கியமான கதாபாத்திரங்களை இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதா சார்லி பக்கெட், நம்ம கதையில் ஹீரோ. அடுத்ததா மிஸ்டர் வில்லி வொங்கா, இவர் தான் சாக்லேட் மேக்கர். மற்ற கதாபாத்திரங்கள் யாருன்னு பார்த்தோன்னா வெருக்கா சால்ட், வயலட் பியூக்ரெட், மைக் டிவி, ஆகஸ்டஸ் குளூப். இவங்க தான் மீதி பிரதானமான கதாபாத்திரங்களாக இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் சார்லி அண்ட் த சாக்லேட் ஃபேக்ட்ரியில் கதையை பார்க்க போகிறோம். இந்த கதையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரியை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி தான் இங்கே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. ஏன் இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி ஸ்பெஷலாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே யாருமே ஒர்க்கர்ஸ் இல்லை, அதாவது ஹியூமன் ஒர்க்கர்ஸ் இல்லை. யாருமே அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரிக்குள்ளே போனதும் இல்லை. அந்த ஓனரான வில்லி வொங்கா மட்டும்தான் அங்கே இருக்கிறாரு. ஆனால் டைம் டு டைம் டெலிவரி ஆகிட்டே இருக்குது சாக்லேட்ஸ். இந்த கதையின் ஆரம்பத்தில் சார்லி பக்கெட் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறக்கிறாரு. ஆனால் அந்த நேரத்தில் அவங்களோட குடும்பத்தில் அங்கத்தவர்களும் அதிகமாக இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கேற்ற சம்பளமும் அவங்களோட அப்பாவுக்கு கிடைக்கவே இல்லை. இந்த நேரத்துல தான் மிஸ்டர் வில்லி வொங்கா தன்னுடைய சாக்லேட் ஃபேக்டரிக்கு 5 பேரை மட்டுமே அலோவ் பண்றாரு. அந்த 5 அதிர்ஷ்ட டிக்கெட்கள் மூலம். எனவே இந்த டிக்கெட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு சாக்லேட் பார்ஸ்லயும் ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்கும். அதாவது 5 சாக்லேட் பார்ல மட்டும்தான் இருக்கும். அது லேஸ்ல கிடைக்கிறது ரொம்பவே கடினமான விஷயம் ஒண்ணு. ஆனா சார்லி பக்கெட்டுக்கு அது அதிர்ஷ்டவசமா கிடைக்குது. ஆனா மற்றவங்க எல்லாரும் ஏதோ ஒரு திருட்டு வேலை பண்ணி தான் அதை எடுத்துக்கிறாங்க. எனவே இப்படி இருக்கையில மிஸ்டர் வில்லி வொங்கா ஒரு விஷயத்த சொல்லவே இல்லை. அதாவது இந்த 5 பேர்ல ஒரு ஆளை தன்னுடைய சாக்லேட் ஃபேக்டரிக்கு ஓனர் ஆக்க போறேன்னு சொல்லவே இல்லை. எனவே இப்படி இருக்கையில இந்த சார்லி பக்கெட் எப்படி டிக்கெட்டை எடுத்து அந்த ஃபேக்டரிக்குள்ள போய் ஓனர் ஆகுறாருங்கிறது தான் கதை. இதுல கடைசி விடயத்தை அவர் முடிக்கவே இல்லை. அந்த கிரேட் கிளாஸ் எலிவேட்டர்னு ஒரு இது இருக்கு, அதுதான் இதுல ஒரு ட்விஸ்டா வருது. எனவே இந்த ட்விஸ்டை 2வது பாகமா அவர் கண்டினியூ பண்றாரு. இந்த கதையின் 2வது பாகம் மிகவும் சுவாரஸ்யமாக சார்லி அந்த கிரேட் கிளாஸ் எலிவேட்டர்ங்கிற பேர்ல வெளியானுச்சு. இதோட 3வது பாகத்தை அவர் வெளியிட எவ்வளவு ட்ரை பண்ணாருன்னு ரோல்ட் டால். ஆனா அவரால் அதை எழுதி முடிக்க முடியவே இல்லை. இப்ப நாங்க இந்த கதையுடைய பின்னணியை பார்க்க போறோம். இந்த கதையுடைய பின்னணியா ரோல்ட் டாலுடைய இளமை பருவம் அமைது. அந்த நேரத்துல கேட்பரி மற்றும் ரவுண்ட்ரீஸ்ங்கிற கம்பெனிஸ் ரொம்ப ஃபேமஸா இருக்கு. அந்த நேரத்துல 2 கம்பெனிஸும் தங்களுக்கு இடையில உளவாளிகளை அனுப்பி இன்னொரு கம்பெனியுடைய ரெசிபிஸை திருட ஆரம்பிச்சாங்க. இதனால 2 கம்பெனிஸுமே ஓவர் ப்ரொடெக்டிவ் ஆகுறாங்க. இந்த சம்பவம் தான் ரோல்ட் டாலை தன்னுடைய கதை எழுத தூண்டி இருக்கு. எப்படி பார்த்தாலுமே இந்த சார்லி அண்ட் த சாக்லேட் ஃபேக்டரி ஒரு அருமையான சுவாரஸ்யமான கதை. கண்டிப்பா வாசிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லேர்ன் ஒலிவ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.